ஆன் பண்ணி காமிமா மேடை வச்சு ஆன் பண்ற மாதிரி காமிங்க. கமிஷன் சார் Thank you so much, நம்ம ஐடி குட்டோட லேட்டஸ்ட் கேமரா மாத்து. ஆமா சார். போட்டோ சார் இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க தெரியல. நம்ம ஐடி சொல்றாங்க இதெல்லாம் கூட கொஞ்சம் மேடம் மேடம் போட்டில மேடம் மேடம் உங்களா மேடம் சொல்றோம் இல்லையா சாரி சாமோ போறாங்க சாரி நீங்க மேடம் இது நம்ம ஐட்டம்ஸ்ல என்னென்ன வராது மெரினா கேமரா next dashboard coming dashboard need to be sir angle samuthu normal ready sir
எப்ப டேஷ்போர்டு போட்டுருங்க போடுங்க காமிச்சிட்டே இருங்க பேசலாம் பேசலாம் இருக்கவங்க 4 பேர் ஷிஃப்ட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாங்க அது மாதிரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி சாரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறோம் இப்போ ஃபயர் அன்னைக்கு சார் சொன்ன மாதிரி அதையும் நம்ம டைரக்டா அந்த ரீடைரக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேடம், ஏன்னா எல்லாரையும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணி பட் எனிஹோ ஃபியூச்சர்ல நம்ம பண்ணுவோம் மேடம். வித்தின் தட் ஷார்ட் டைம்ல நம்ம பண்ணுவோம் மேடம். அதே மாதிரி இங்கே ஃப்ரெண்ட் ரிலேட்டட் எல்லா கேமராவும் இங்கே நாங்கள் சென்ட்ரலில் இருக்கிற சர்வே கெனால் அண்ட் மெரினா அந்த மாதிரி எல்லாரோட வியூவும் பார்க்குறோம் மேடம். அந்த எஸ்டிஎம் கேமராவும் இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டு எனி ஃபயர் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஏஐ பேஸ்டும் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் மேடம். அது இல்லாமல் நம்ம 22 டேஷ்போர்டு எனிதிங் பேப்பர்லெஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி இ ஆஃபீஸ் மாதிரி இப்போ சார் வந்து எந்த ரிவ்யூ டைரெக்டாக அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் அவர் டேஷ்போர்ட் மேம். ஆல் த கேபிஐஸ் வந்து ஒவ்வொரு எஸ்டபிள்யூ இருக்கட்டும் ஆல் வெண்டாருக்கும் வந்து இன்னைக்கு டார்கெட்டை பண்ணியிருக்காங்களா, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை டிவியேட் அதே போல குப்பைகள் சேகரிப்பு பகுதியும் சரி இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு ரிப்பன் மாலைகள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஐட்ரிபல்சி என்பது மழைக்காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தண்ணி நிற்குது, எந்த சப்ளைஸ்லாம் வந்து டிராஃபிக் ஆயிருக்கு, இந்த பகுதிக்கு ஏதாவது இடையூறு ஆயிருக்கா அப்படின்றது இந்த ஐட்ரிபல்சி மூலியமாகவே கண்டறியக்கூடிய ஒரு சூழல் வந்து மாநகராட்சி ஏற்படுத்தும். இந்தியாவிலே முதல் முறை தான் சென்னை மாநகராட்சியில் இந்த
வந்து துவங்கி கண்டது மாநில முதலமைச்சர் அவர்களால். ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் வந்து அந்த பகுதியிலிருந்து எந்த அளவுக்கு மழை பெய்ய இருக்கு ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து நம்ம தொழில்நுட்பத்தினால அங்கே நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எந்த சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும், எந்தெந்த பகுதிகளெல்லாம் தண்ணி நிற்கும், எந்தெந்த பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே போல் ஒரு கல்யாண மண்டபம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்யாண மண்டபத்திலே வந்து பொதுமக்கள் அங்கே போய் தங்கியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்காங்க, இப்படி அனைத்துமே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே கண்காணிக்கும் வகையில் வந்து இந்த ஐடிபிசி வந்து செயல்படுத்துகிறது. இன்றைக்கு வந்து ரீஜன் வாரியாக வட்டார வாரியாக வந்து இந்த ஐடிபிசி வந்து RICC என்ற முறையில் வந்து இன்றைக்கு பெங்களூரு சென்னை மாநகராட்சி துணை மேயர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களும் மண்டல குழு தலைவர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் மெட்டல்டா அவர்களும் டிசி சிவகுருசரும் மற்றும் RDC ஒருங்கிணைந்து திட்டத்தை வந்து துவங்கி வைத்திருக்கோம். வரக்கூடிய மழைக்காலங்களில் வந்து வட்டார வாரியாக வந்து மண்டலங்களில் நடக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, மழைக்காலங்களில் எந்தெந்த பகுதியில் தண்ணி தேக்கம் இருக்குது, இல்லை சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது, இல்லை வந்து பின் பகுதியெலாம் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கா, இன்னும் வந்து பின் லாரி வரலையா அப்படின்ற முற்றிலுமாக கண்காணிப்பு வகையில் வந்து இன்றைக்கு ரீஜன் வாரியாகவே திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வந்து RDC தலைமையில் வந்து இது தொடர்ந்து நடைபெறும். அவர்களுக்கும் வந்து செய்யக்கூடிய பணிகள் வந்து துரிதமாக செய்யறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர் செயல்பட்டு இருக்கு. ரீஜனலாக பிரிக்க வேண்டிய தேவை என்ன, இல்லை ஒர்க்கை நம்ம இவங்கள்ட்ட கொடுத்துட்டு மாநகராட்சி வேறு ஏதாவது நம்ம ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய ICC வந்து சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக வந்து இருக்கக்கூடிய சூழல். அங்கே தான் வந்து கால் சென்டர் 1913 நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கால் சென்டரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி நம்ம வந்து அதற்கான தீர்வை வந்து கண்டறிவோம். இப்போ வந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ICC வந்து அங்கேயும் அதே போல தான் மாநகராட்சி முற்றிலுமாக இருக்கக்கூடிய கெனால்ஸு, சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் குப்பை தேங்கக்கூடிய இடம், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் மெரினா பீச் இந்த பகுதியெல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மழைக்காலங்களில் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஒரே நாளில் வந்து 20 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் வந்து நம்ம ரிப்பன் மாளிகையில் தான் வந்து இது முற்றிலுமாக கண்காணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி இல்லாத ரீஜன் வாரியாக இது நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா RDC அவர்களின் நிலையிலேருந்து இதை கண்காணிக்கலாம். ரிப்பன் மாளிகையிலையும் தொடர்ந்து அந்த ICC வந்து செயல்பட்டு வரும். இது RDCகளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ரீஜன் வாரியாக இந்த திட்டம் வந்து மேடம், தூய்மை பணியாளர்கள் என்ற போராட்டம் துவங்கியிருக்காங்க. கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க கார்பரேஷன். இல்லை, தூய்மை பணியாளர்கள் வந்து வைத்த கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. ஒன்று பணி நிரந்தரம் கேட்டாங்க, 2வது வந்து கேட்டிருந்தாங்க. பணி நிரந்தரம் கண்டிப்பாக மாநகராட்சியில் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கும், என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கும் நிறைய பேர் வந்து பணியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. 2வது வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி 761 வந்து நம்ம மண்டலம் 5, 6 கொடுத்துருக்கோம். கூடுதலாக பிற மண்டலங்களுக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. 9லேருந்து 15 இருக்கக்கூடிய மண்டலங்கள், அதே போல் 1, 2, 3 மண்டலங்களில் கேட்டிருந்தாங்க. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மண்டலம் அதற்கான பொருள் பெற்று அவர்களுக்கும் வந்து அந்த சேலரி இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க. அவங்க வைத்த 2 கோரிக்கை சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க, பண்ணி கேட்டாங்க. 2மே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறதா வந்து ரிப்பன் மாளிகை வரதா தெரிவித்திருக்காங்க. இன்னும் வரல, வந்த பிறகு வேணும். பருவமழை தொடங்கினாலே வியாசரபாடி வடசென்னை பகுதியில் ஃபுல்லாக தண்ணி முழுகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று பல பகுதிகளில் வந்து முடிவடைந்து கடந்த மழையிலே வந்து அது நல்ல பலனை தந்திருக்கு. பொதுமக்களிடையே அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த ஆண்டும் கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. வடசென்னை உட்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட இந்த வேசார்படி புயர்ந்தோம் பகுதிகளெல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் 10 நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதை வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதில் வந்து மாநகராட்சி சார்பாக மாநில முதலமைச்சர் அவர்களோட ஆணைக்கிணங்க ஏற்படுத்திய கட்டமைப்புகள்னால தான் ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மாநகராட்சி எவ்வளவு தொலைவுக்கு மேடம் கட்டமைப்பு, மழைநீர் வடிகால் கட்டமைப்பு எவ்வளவு தொலைவுக்கு இருக்கு? சுற்றுவட்டார பகுதிகள், பத்தினை கோயில் தெரு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த மாதங்களாக நடந்துட்டு இருக்கு.
16ஆம் தேதிக்கு அப்புறமா பருவமழை வந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் தெரிவிக்கிற பகுதியிலும் செம்மலஸ் ரோடு, இந்த புளியாத்தூர் பகுதிகளில் பிள்ளைமேடு இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி தான். அந்த இடத்துல வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளும் துரிதமாக நாங்கள் முடிக்க சொல்லி அறிவித்திருக்கோம். அங்கே ஒரு ரோட் கிராஸ் மட்டும்தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த பணிகளும் இந்த மாதம் முடிவுக்குள்ள முடிவு. இந்த மழைநீர் வடிகால் பணிகள்